ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2015 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, பயங்கரமான குளிர்காலத்தில் ஒரு போர்டிங் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கு ஹாலிடேஸ் விடுறாங்க. அந்த ஹாலிடேஸ் நேரத்தில் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் 2 பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு வரல. அதனால அந்த 2 பொண்ணுங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு அந்த போர்டிங் ஸ்கூலில் தங்குற மாதிரி வருது. அப்படி வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இல்லாமல் அந்த போர்டிங் ஸ்கூலில் இந்த 2 பொண்ணுங்க மட்டும் தனியாக தங்கும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய கொடூரமான அமானுஷ்யங்களை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, வித்தியாசமாக, ரொம்ப ஹாரராக சொன்ன படம் தான் த பிளாக் கோட்ஸ் டாட்டர். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பயங்கரமான ஒரு பனி காலத்துல போர்டிங் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு தனியா படுத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேரு கேத்ரின் ஒரு அமைதியான ஒரு பொண்ணு. அது மட்டும் இல்லாம எப்பவும் தனிமையிலே இருக்கக்கூடியவ, கூடவே கூச்ச சுபாவமும் இருக்கு. அப்படி அவ தூங்கிக்கிட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவளோட அப்பா வராரு. அப்பா, என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. அப்படி பேசிட்டு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்படி போகும்போது கொஞ்சம் தூரத்துல ஒரு கார்ல பயங்கரமா ரத்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கார் எரிஞ்சு போயிருக்கு. இதை பார்த்துட்டு அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. அப்படியே கண் விழிச்சு பார்த்தா அது ஒரு கனவு. அப்படியே எந்திரிச்சு அங்க இருக்க கேலண்டர் பக்கத்துல வரா. அந்த கேலண்டர்ல நிறைய மார்க் பண்ணிருக்கா. அதுல அவங்களோட அம்மாவும் அப்பாவும் வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா. இப்ப அங்க கட் பண்ணா அந்த ஸ்கூல்ல இருக்க ஃபாதர் ஒருத்தரை நம்ம கேத்ரினை பேசுறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம கேத்ரினும் வந்து உட்காந்து பேசுறாங்க. அந்த ஃபாதரும், என்னமா உன்னோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணிட்டியா, அவங்க வந்து கூட்டிட்டு போறதுக்காக வர்றாங்களா, அவங்க வருவாங்க தானே, இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம கேத்ரினாவும் அமைதியா இருக்கா. ஏன் நான் இப்படி கேட்கறேன்னா, நானும் 1 வீக்குக்கு வெக்கேஷனுக்காக வெளியே போறேன், இருக்க மாட்டேன், அதனாலதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம கேத்ரின் என்ன பண்றாங்கன்னா, அந்த ரூமோட கார்னரை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா சிரிக்கிறாங்க. இப்ப அந்த ஃபாதரும், எதுக்காக நீ இப்ப சிரிச்ச அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவ, இல்லையே நான் சிரிக்கலையே அப்படின்னு சொல்றா. இல்ல, நீ சிரிச்சதை நான் பார்த்தேம்மா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீங்க போற இடம்னு ஒன்று சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ அங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி கேத்ரினா சொல்றாங்க. இப்ப அங்க கட் பண்ணா அதே ஸ்கூல்ல ரோஸ்ன்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு. இவளுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற இருக்கா இந்த இடத்துல. இவ இப்போ பிரெக்னெண்டா இருக்காளோ அப்படின்னு கூட இவளுக்கு சந்தேகமா இருக்கு. அதனால அவ பயந்து போயிட்டு அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப அங்க கட் பண்ணா அந்த போர்டிங் ஸ்கூல் நார்மலா நடந்துகிட்டு இருக்க அந்த டேஸை தான் காட்டுறாங்க. கொஞ்ச நாள்ல இன்னும் அவங்களுக்கு வெக்கேஷன் வரப்போகுது. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வந்து அவங்க பசங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கேத்ரினை காட்டுறாங்க. அவங்க பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அவ வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆடியன்ஸ் பக்கம் பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறா. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ரோஸையும் கேத்ரினாவையும் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறாங்க. அவங்கள கூப்பிட்டு, என்னமா உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனா அவங்க கால் அட்டன் பண்ணல, ஒருவேளை ரொம்ப பனியா இருக்கிறதுனால ஃபிளைட் வேற டிலே ஆயிருக்கலாம், அதனால கூட அவங்க ஏர்போர்ட்ல மாட்டிருக்கலாம். இந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த கேத்ரினும் அமைதியா பயந்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம கேத்ரின் அவங்க அம்மா அப்பா வரணும்னு தான் ரொம்ப ஆசையா இருந்திருப்பா. இப்போ அந்த ஹெட் மாஸ்டரும், ஏமா ரோஸ் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டியா இல்லையா, நீ இன்ஃபார்ம் பண்ணதுக்கான எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் சார், அவங்கள நான் வெள்ளிக்கிழமை தான் வரவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திமிரா பேசுறா. அதுக்கு அவரும், என்னது வெள்ளிக்கிழமையா, அதுக்குள்ள இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே போயிருவாங்களே, நீங்க 2 பேரும் மட்டும் தனியா இந்த ஸ்கூல்ல இருக்க மாதிரி ஆயிருமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாரு. இதோ பாருங்கம்மா, என்னால இப்போதைக்கு எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண முடியாது, இது ஒரு சேஃபான இடம் தான், சரி ஒன்று பண்ணுங்க, இந்த 2 நன்ஸை மட்டும் உங்களை பாத்துக்கிறதுக்காக விடுறேன், அவங்க கண்டிப்பா உங்களை காலையில பாத்துப்பாங்க, ஆனா நைட்டு நீங்க தனியா இங்க தங்குற மாதிரி தான் இருக்கும். ரோஸ், நீ தான் வயசுல பெரியவ, அதனால கேத்ரின் நீ நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஹெட் மாஸ்டரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அந்த போர்டிங் ஸ்கூல்ல வேற யாருமே இல்ல. இப்ப அங்க கட் பண்ணா நம்ம கேத்ரின் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வர முடியுமான்னு சொல்லி கேக்குறா. அவங்களோட அப்பா அம்மாக்கு தான் கூப்பிடுறா போல இருக்கு. இப்ப அங்க கட் பண்ணா நைட்டு நம்ம ரோஸ் வெளியே போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. இத கேத்ரின் பார்த்துட்டு, இந்த டைம்ல நீ எங்க வெளியே போறேன்னு சொல்லி கேக்குறா. ஹே, இதோ பாரு, உன்னை பாத்துக்கிறதுக்காக என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதுக்குன்னு நான் ஒன்னும் குழந்தைங்களை வளர்க்குறவ கிடையாது, நான் எங்க போறேன் எதுக்கு போறேன்லாம் நீ கேட்க கூடாது, அது மட்டும் இல்லாம இது என்னோட ரூம்ல நீ இங்க வந்துட்டு அமைதியா தான் இருக்கணும், வேற எதையும் தொடக்கூடாது. எனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ஸ்கூல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு செத்து போயிட்டா, இந்த பொண்ணோட ஆவி வேற இங்கதான் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேத்ரினை வேணும்னே பயமுறுத்துறா. அது மட்டும் இல்லாம நமக்கு வேலை செய்யறதுக்காக 2 நன்ஸ் இங்க விட்டுட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்க உடம்புக்குள்ளதான் அந்த பேயே இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பயமுறுத்துறா. இப்படி நம்ம கேத்ரினை வேணும்னே பயங்கரமா பயமுறுத்தி விட்டுட்டு அங்கிருந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போறா.
ஆனா இங்க தனியா இருக்கிற நம்ம கேத்ரினை காட்டுறாங்க. அவ ரொம்பவே பயந்து போயிருக்கா. இப்ப வெளிய பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பப்ளிக் போன் இருக்கும். அந்த போன் இப்ப ரிங் ஆகுது. இப்ப அங்க கட் பண்ணா இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ல நின்னுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட கையில பாத்தீங்கன்னா பேண்ட் மாதிரி ஒன்னு இருக்கு. மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸ்ல போடுவாங்க. இப்ப அந்த பேண்ட் அவ பிக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அதுக்குள்ள வெளியில இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. ஏமா எவ்வளவு நேரம் தாமா உள்ள இருப்ப, வெளியே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்ட்டு அந்த பொண்ணு வெளியே வரா. வெளியே வந்துட்டு ஒரு பப்ளிக் பூத்துக்கு வந்து ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அந்த நம்பருக்கு கால் போகல. திரும்ப திரும்ப அதே நம்பருக்கு கால் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அந்த நம்பருக்கு கால் போக மாட்டேங்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு மேப் எடுத்து பாக்குறா. அந்த மேப்ல போர்ட் ஸ்மித் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்த நமக்கு காட்டுறாங்க. அப்படியே அந்த இடத்துக்கு முன்னாடி பிராம்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த பிராம்ஸ்ஃபோர்டுங்கிற இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கேத்ரினும் ரோஸும் தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த இடம் தான். அப்படியே கட் பண்ணா அங்க அதே மாதிரியான குளிர் டைம் தான். அந்த இடத்துல நடுக்கி போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த பக்கத்துல ஒருத்தர் போறாரு. ஏமா யாரு நீ, எதுக்காக இந்த டைம்ல இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அப்படியே பாக்குறா. ஆனா ஒழுங்கா பேச மாட்டேங்கிறா. இதோ பாரு, இப்படியே நீ இங்க உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்படியே நீ குளிர்ல நடுக்கி உறைஞ்சு போயிருவ. அதுக்கு பதிலா நீ என் கூட வா, உனக்கு எங்க போகணும்னு சொல்லு, நான் உன்னை அங்க டிராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. அதுக்கு அவரும் இதோ பாரு, அங்க என் கார் இருக்கு, அந்த கார்ல என் ஒய்ஃபும் இருக்கா, உனக்கு எங்க போகணும், நீ வா, நான் உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும் இந்த மாதிரி எனக்கு போர்ட் ஸ்மித்க்கு போகணும் அப்படின்னு சொல்றா. அப்ப அவரும் என்னோட பேர் இதுமா, உன்னோட பேர் என்னன்னு சொல்லி அவ பேரை கேட்கும் போது அவ என்னோட பேர் ஜான் அப்படின்னு சொல்றா. சோ இப்ப அவரு அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்து அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அங்க கட் பண்ணா இப்ப அந்த ஸ்கூல்ல காட்டுறாங்க. வெளியே போன ரோஸ் இப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ரிட்டர்ன் வர்றா. அப்படியே இந்த ரோஸ் நேரா ரெஸ்ட் ரூம்க்கு போறா. அவளை பார்த்தாலே தெரியுது அவ பிரெக்னெண்டா தான் இருக்கா போலன்னு. ரொம்ப டென்ஷனா இருக்கா. அப்படியே அவ கண்ணாடிய பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மாதிரி முனகல் சத்தம் மாதிரி கேக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி பாக்குறா. பாத்துட்டு என்னடா இது, இந்த ஸ்கூல்ல அந்த பொண்ணு என்னையும் தவிர வேற யாருமே இல்லையே, எங்க இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லி அவ தேடி பாக்குறா. இப்படி பார்த்தா கீழே ஒரு வெண்ட் மாதிரி ஒன்னு இருக்கு. அந்த வெண்ட்ல இருந்து தான் இவளுக்கு சத்தம் கேக்குது. இந்த வெண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல இருக்க ஹீட்டர் ரூம். இந்த ரூம்ல இருந்து என்னடா சத்தம் வருது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு யாருமே இல்லாத அந்த நைட்ல தனியா அந்த ரூமுக்கு போறா. அங்க போய் பார்த்த ரோஸ்க்கு பயங்கர ஷாக். என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க அந்த கேத்ரின் பொண்ணு இருக்காளே, அவ பயங்கரமா ஏதோ ஒரு மந்திர வார்த்தையை சொல்லி குனிஞ்சு எழும்பி வேண்டிக்கிட்டு இருக்கா. இத பார்த்துட்டு இந்த ரோஸ் பயங்கர ஷாக் ஆகுறா. இப்ப அங்க கட் பண்ணா நம்ம ஜானை காட்டுறாங்க. அந்த ஜானை ஒருத்தர் அவரோட கார்ல கூட்டிட்டு போயிருப்பாரு பாத்தீங்களா. இப்ப பார்த்தா அவங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்காங்க. என்னன்னா நைட் டிராவல் நமக்கு சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க. ஸோ அவரும் அவரோட ஒய்ஃபும் இந்த பொண்ணுக்கிட்ட பேசி நீயும் ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிக்கோமான்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பொண்ணு அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா. இப்போ நேரம் எழும்பி ரெஸ்ட் ரூம்ல போய் அவ குளிச்சுட்டு இருக்கா. அப்படி குளிச்சுக்கிட்டே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ திடீர்னு ஒரு ஃபேஸ் அவளுக்கு வந்துட்டு போகுது. திடீர்னு பயந்து போய் கண்ணை திறக்கிறா. இந்த முகம் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஃபாதரை பார்த்தோம் இல்லையா, அவரோட ஃபேஸ் தான் இது. அப்படியே கண் விழிச்சு பார்த்தா வெளியில யாரோ டோரை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த நேரத்துல அவளை கூட்டிட்டு வந்து அந்த பெரியவர் டோரை தட்டியிருக்காரு. என்னம்மா எல்லாம் ஓகே தானே, எல்லாம் கரெக்டா இருக்குல்ல, எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவளும் டோரை ஓபன் பண்ணி விடுறா. இப்ப அவரும் உள்ள வந்து தூங்கலையா நீ அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் உனக்கு எதுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன்னு தெரியுமாமா, உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தங்களோட ஃபேஸ் கட்டாவே இருந்தது. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? எனக்கு ரொம்பவே இருக்குமா. உன்னை பார்க்கும் போது ஏதோ வித்தியாசமான ஃபீல் வந்தது, ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வந்தது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது சரி ஓகே, இந்நேரத்துல இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நீ நல்லா தூங்கு, ஒருவேளை உனக்கு பசிச்சதுன்னா நான் கீழே இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறேன், நீ அங்க வந்து சாப்பிட்டுட்டு போமா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க கட் பண்ணா இப்ப இந்த ஸ்கூல்ல நம்ம ரோஸை காட்டுறாங்க. அவ அப்படியே அந்த கேத்ரினோட ரூம்குள்ள வந்து நின்றுட்டு இருக்கா. கேத்ரின் அங்க குளிச்சிட்டு இருக்கா. ரோஸ் அவ பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே பயந்து போய் இருக்கா. இருந்தாலும் அவகிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் இந்த நேரத்துல நீ பாய்லர் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கொஞ்சம் பயந்து தயக்கத்துல கேக்குறா. நான் கேத்ரின் கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. ஆனா ரோஸ் விடுற மாதிரி இல்ல. உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா சொல்லு, மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது அதுக்கு அந்த கேத்ரினும் எதுவுமே பேசாம ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டு போறா. அவ அப்படியே அவளோட பெட்ல போய் படுத்துறா. என்ன நீ நான் என்ன கேட்டாலுமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரோஸ் கேட்கும் போது இப்ப கேத்ரின் சொல்றா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாம இந்த இடத்தை விட்டு போக போறதே கிடையாது. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி ரோஸ் கேக்குறா. நம்ம ரெண்டு பேரோட அம்மா அப்பா இங்க வந்தா தானே நம்மளால போக முடியும். நம்ம ரெண்டு பேரோட அம்மா அப்பா எப்பவோ செத்து போயிட்டாங்க, அவங்க வரப்போறதும் கிடையாது, நம்ம இங்க இருந்து போறதும் கிடையாது அப்படின்னு சொல்றா. என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற, இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு ரோஸ் சொல்லும் போது கேத்ரினும் எதுவும் கண்டுக்காம அவ பாட்டுக்கு தூங்கிடுறா. இப்ப ரோஸ் அவளோட ரூமுக்கு வந்து கதவை சாத்திட்டு பயங்கரமா பயந்து போயிருக்கா. இப்ப அப்படியே கேத்ரினோட ரூமை காட்டுறாங்க. படுத்துக்கிட்டு இருக்க கேத்ரினோட உடம்பு இப்ப அப்படியே மடங்கி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு பொசிஷன்ல நிக்குது. இப்ப அங்க கட் பண்ணா ஜானை காட்டுறாங்க. ஜான் மேல ரூம்ல ஸ்டே பண்ணிருப்பா. பசிச்சா கீழே ரெஸ்டாரண்ட்டுக்கு வாமான்னு அவர் சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த இடத்துக்கு இப்ப ஜான் வந்திருக்கா. அங்க போயிட்டு அவர் கூட டேபிள்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா.
இப்ப அவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லம்மா, உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தங்களை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு. இது வேற யாருமே கிடையாதுமா, என்னோட பொண்ணு தான். 9 வருஷத்துக்கு முன்னாடி அவ இறந்து போயிட்டா. இந்நேரத்துக்கு அவ இருந்திருந்தானா உன்னோட வயசுதாமா அவளுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரோட பர்ஸ்ல இருந்து அவரோட பொண்ணோட போட்டோவை எடுத்து காட்டுறாரு. அந்த போட்டோவை நம்ம ஜான் வாங்கி பாக்குறா. இங்கதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, அந்த பொண்ணு இறந்ததா சொல்லி ஒரு போட்டோவை காட்டுறாரு இல்லையா, அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற ரோஸ் தான். அப்படின்னா என்ன, இந்த ஜான்ங்கிற பொண்ணோட டைம் லைன் பாத்தீங்கன்னா 9 வருஷத்துக்கு அப்புறமா நடந்துகிட்டு இருக்கத நமக்கு இப்ப காட்டுறாங்க. இப்ப அந்த போட்டோவை ஜான் ஒரு மாதிரி பாக்குறா. பாத்துட்டு நேரா ரெஸ்ட் ரூம்க்கு ஓடுறா. ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு ஒரு மாதிரி நிக்கிறா, சிரிக்க வேற செய்யறா. என்னடா இது, அவ செத்து போயிட்டான்னு ஒரு கவலையான விஷயத்த கேட்டுட்டு வந்து இங்க சிரிக்கிறாளேன்னு சொல்லி பார்த்தா, அது என்னன்னா யாரோ ஒருத்தங்களை இவ கழுத்து நெரிச்சு சாகடிக்கிற மாதிரி இருக்குது. இப்பதான் இன்னொரு ட்விஸ்ட் இங்க காட்டுறாங்க. இவளோட உண்மையான பேரே ஜான் கிடையாது. இவ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்த பேஷண்ட். ஆனா எதுக்காக இவ அந்த போர்ட் ஸ்மித்துக்கு போயிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் நமக்கு தெரியல. இப்ப அப்படியே அவ வெளியில வரா. வெளியே வந்து பார்த்தா இவளுக்கு லிஃப்ட் கொடுத்த அந்த பெரியவர் இப்ப ஒரு போலீஸ்காரர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த போலீஸ பார்த்ததும் இவ லைட்டா பயப்படுறா. இப்ப அப்படியே பக்கத்துல பாக்குறா, அங்க ஒரு கத்தி இருக்கிறத நோட் பண்றா. இப்ப அந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அந்த போலீஸ் போயிட்டாங்க. இப்ப அந்த பெரியவர் அந்த பொண்ணு கிட்ட, இதோ பாரு, இன்னைக்கு நைட்டு நாம இங்க ஸ்டே பண்ண போறது இல்ல, ஒரு பெரிய பனிப்பொழிவு இருக்கும், அதனால நாம கண்டிப்பா இங்க இருந்து போய் தான் ஆகணும், எப்படியாச்சும் நாம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்புவோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ அதனால அவங்க எல்லாரும் இப்ப அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அங்க கட் பண்ணா இந்த பிராம்ஸ்போர்ட் ஸ்கூல்ல காட்டுறாங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப காட்டுறாங்க. காலையில தூங்கி எந்திரிச்சு ரோஸ் வெளியே வந்து பாக்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த பப்ளிக் போன் பூத் இருந்துச்சு இல்லையா, அதுல கேத்ரின் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. அதுல மேக்ஸிமம் யாரும் பேச மாட்டாங்க. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரோஸ் கேட்கும் போது, அதுவா நம்ம ஹெட் மாஸ்டர் கால் பண்ணாரு, இதுக்கு மேல நாம இங்க இருக்க கூடாதா, நாம உடனே கிளம்பணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒரு மாதிரி கலாய்ச்ச மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இதை பார்த்ததும் நம்ம ரோஸ்க்கு பயங்கரமா புரியுது, ஒரு மாதிரி இவளுக்கு ஏதோ மென்டல் டிசார்டர் ஆயிருக்கு போல அப்படின்னு. அங்க கட் பண்ணா காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக எல்லாரும் உட்காடுறாங்க. இந்த 2 நன் இருப்பாங்க, அவங்க 2 பேர் தானே இவங்களை பாத்துக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்ப அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ப்ரே பண்றாங்க. அப்படி அவங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இந்த கேத்ரின் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அவ பாக்குறத ஒரு நன் பாத்துடுறாங்க. என்ன பண்ற கேத்ரின், உனக்கு பிரேயர் பண்ண தெரியாதா, பிரேயர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஒழுங்கா பிரேயர் பண்ண அப்படின்னு சொல்லும் போது அவ ஒரு மாதிரி கிண்டலா சிரிக்கிறா. இதுக்கு அந்த நன் திட்டிக்கிட்டு இருக்கும் போது இவ அப்படியே மெதுவா எந்திரிச்சு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அங்க கட் பண்ணி அந்த நன்ஸ் எல்லாரும், என்னமா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாமான்னு சொல்லி அவளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க போன் கால் வருது. அந்த போன் காலை அந்த நன்ஸ் அட்டென்ட் பண்ணி பேசினதுமே ஒரு மாதிரி பரபரப்பாகுறாங்க. அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேத்ரின் நார்மலா சொல்றா, இதோ பாரு, நம்ம ஹெட் மாஸ்டர் இப்ப இங்க வர போறாராம், அதுக்கு ரோட்ல இருக்க பனி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணுமா, அதை கிளீன் பண்றது கூட ஒன்னதான் பண்ண சொல்ல போறாங்க பாரு அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அந்த நன்னு அங்க ஓடி வந்து, இதோ பாருங்கம்மா, உங்க ஹெட் மாஸ்டர் வந்துகிட்டு இருக்காரு, ஏதோ எமர்ஜென்சி போல, அவருக்கு வழி நம்ம உருவாக்கி கொடுக்கணும், அதனால ரோட்ல இருக்க பனி எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணணும், ரோஸ் நீ அந்த பனி எல்லாத்தையும் கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரோஸ்க்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. சரி என்ன பண்றது, அவங்க சொல்ற வேலையை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெளியே போய் அந்த பனி எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு பெட்ல போய் படுத்துக்கிறா. இப்ப இவங்க சொன்ன மாதிரி அவங்க ஹெட் மாஸ்டர் வராரு. ஆனா அவர் வரும்போது கூடவே ஒரு போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. அவங்க வேக வேகமா டோரை உடைச்சிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இப்ப அங்க கட் பண்ணா இந்த கேத்ரின் உண்மையிலே யாரு அப்படிங்கறத கொஞ்சம் காட்டுறாங்க. இந்த கேத்ரின் ரொம்ப தனிமையில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, யார்கிட்டயும் அதிகம் பேச மாட்டா. அவளோட உலகமே அவளோட அம்மா அப்பா மட்டும்தான். அவங்க இந்த போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டாங்க. எப்பண்டா அவளோட அம்மா அப்பா வருவாங்க, நாம எப்ப அவங்க கூட போலாம்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கா. சோ அடுத்த நாள் தன்னோட அம்மா அப்பா வர போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா அவளோட ரூம்ல அன்னைக்கு குளிச்சிட்டு இருக்கா. அப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு நிழல காட்டுறாங்க. 2 கொம்புகள் வச்ச மாதிரியான ஒரு உருவம் அவளையே பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் அவளோட அப்பா வரல. அங்க போயிட்டு ஸ்கூல்ல இருக்க பப்ளிக் டெலிபோன்ல அவங்க அப்பாவுக்கு கால் பண்றா. அந்த பக்கத்துல இருந்து பேசினது அவங்க அப்பா இல்ல, அதுக்கு பதிலா ஒரு கொடூரமான குரல் கேக்குது. நான் தான் டெவில், சாத்தான், இங்க இருக்க எல்லாரையும் கொன்னுடு, நீயும் நானும் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பேர் தான் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு கேக்குது. ஆல்ரெடி நம்ம கேத்ரினுக்கு யாருமே ஃப்ரெண்ட் கிடையாது. இத கேட்டதும் அவ டக்குன்னு பயந்து போய் போனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல அந்த ஃபாதர் கிட்ட அவ பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரூம்ல இருக்க கார்னரை பார்த்து ஒரு மாதிரி கிண்டலா சிரிச்சிருப்பா. இது இருந்ததே அந்த டெவில் தான். அது மட்டும் இல்லாம அவ பியானோ வாசிக்கும் போது, அதுக்கப்புறம் அந்த ரோஸ் பொண்ணு கூட அந்த நன்ஸ் தான் பேர் சொல்லி விளையாட்டா சொல்லிருப்பா இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவ அப்படியே ஒரு ஓரமா பாத்துக்கிட்டு இருந்திருப்பா இல்லையா. இந்த ஓரத்துல இருந்தது யாருன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க.
அந்த சாத்தான் தான் 2 கொம்புகளை வச்சுட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, தனிமையில இருந்த இந்த பொண்ணுக்கு துணையா இருந்தது அந்த சாத்தான் தான். அடிக்கடி அந்த சாத்தான் இந்த பொண்ணு கூட போன்ல பேசியிருக்கு. இந்த பொண்ணு ஒவ்வொரு தடவையும் போன்ல பேசியிருப்பா பாத்தீங்களா, அது எல்லாமே அந்த சாத்தான் கூட தான். சோ அப்படி ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிட்டு இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இவ மெதுவா ரூம்க்கு போறா. இவ மெதுவா அந்த தலகாணி உரையை எடுத்துட்டு வந்து கையில கத்தி எடுத்து அந்த 2 நன்களையும் கொடூரமா சாகடிக்கிறா. இப்ப அங்க கட் பண்ண ரோஸ காட்டுறாங்க. அவ ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு அவ ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கனா இல்லையான்னு கன்ஃபியூஷன்ல இருப்பா இல்லையா, அதனால அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கி அதுல செக் பண்ணிட்டுப்பா. அதுல அவ பிரெக்னெண்டாவே இல்ல, ஆனா இவ்வளவு நாள் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ பயந்துகிட்டு இருந்திருப்பா. இப்பதான் அவ ரொம்ப ஹாப்பியாகி ரிலாக்ஸ் ஆகுறா. வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி அவ வெளியே வந்து பார்த்தா இந்த நன் வந்து கொடூரமா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அத பாத்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டு திரும்புறா. அந்த நேரத்துல இந்த கேத்ரின் கத்தி எடுத்துட்டு ரோஸ அப்படியே குத்திடுறா. அதுக்கப்புறம் அவளோட தலைமுடிய பிடிச்சு அப்படியே அவளோட தலைய தூக்குற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அங்க கட் பண்ணா அதுக்கப்புறமா தான் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. போலீஸ் கதை உடைச்சு அப்படியே எல்லா இடமும் செக் பண்ணி பாக்குறாங்க. நான் எந்த இடத்துலயும் புணங்கள் இல்ல, ரொம்ப கொடூரமா ரத்தம் எல்லா இடத்துலயும் தெரிச்சிருக்கு. கடைசியா பேக் டோரை ஓபன் பண்ணி அப்படியே அந்த பாய்லர் ரூம்க்கு வராங்க. பாய்லர் ரூம்க்கு வந்து பாக்குறாங்க. அங்க சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 தலைகளை பாய்லர் ரூம்க்கு முன்னாடி ஏதோ படையல் மாதிரி வச்சு ஏதோ பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த கேத்ரின். அப்படியே பிரேயர் பண்ணி முடிச்சிட்டு திரும்புறா. இங்க போலீஸ் நின்னுகிட்டு இருக்கு. பண்ணிருக்க விஷயத்த பார்த்ததுமே அந்த போலீஸே ரொம்ப பயப்படுறாரு. அவரும் கையில கண்ணை வச்சுட்டு ஏமா அந்த கத்திய கீழே போடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப அவ என்ன பண்றான்னா, இந்த கத்தியோட கைய தூக்கி வாழ்க சாத்தான் சொல்றா. அப்படியே ஒரு கன் ஷூட் சத்தம் கேக்குது. இப்ப அங்க கட் பண்ணி ஜான்னு ஒரு பேரை வச்சு ஒரு பொண்ணு இருந்தாலே அவளை காட்டுறாங்க. பெரியவர் கூட கார்ல போய்கிட்டு இருக்கா. இப்ப அந்த கப்பலுக்குள்ள சண்டை வருது. அதாவது அந்த பெரியவர் அவரோட ஒய்ஃப் கூட தானே வந்திருப்பாரு. அவங்க 2 பேரும் மாறி மாறி கத்துறாங்க. இவ்வளவு நேரம் சும்மா தான் வந்துட்டு இருந்த அவங்க ஒய்ஃப் இப்போ கத்த ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாம பழைய விஷயங்கள், அதாவது அவங்க பொண்ணு இறந்து போன அந்த விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க போற வழியில தான் இவங்க பொண்ணான ரோஸ் படிச்ச ஸ்கூல் இருக்கு. அதனால அந்த ஸ்கூல்ல அவ எவ்வளவு கொடூரமா செத்து போனாங்கிற விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால இப்போ பழைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு பிசினஸ் காசு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம என்னோட பொண்ணை இந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்த்து என்னோட பொண்ணை தவற விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜானுங்கிற பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வண்டி நிறுத்துங்க, நீங்க தயவு செஞ்சு வண்டி நிறுத்துங்கன்னு சொல்லும் போது இந்த இடத்துல மட்டும் வண்டி நிறுத்த சொல்லாத, மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இரு ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு இறங்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வண்டியை நிறுத்துறாரு. அவ்வளவுதான், அந்த ஜான் இவங்க 2 பேரையும் கத்தி எடுத்து கழுத்துல அறுத்து கொலை பண்ணிடுறா. இந்த பொண்ணு எதுக்காக இப்படி சைக்கோத்தனமா கொலை பண்றோம் அப்படிங்கறது நமக்கு தெரியல. இப்ப அங்க கட் பண்ணி கேத்ரினை காட்டுறாங்க. கேத்ரின் சாகல, ஏன்னா அந்த போலீஸ்காரர் ஷூட் பண்ணது வேற எங்கேயோ பார்த்துதான் ஷூட் பண்ணிருக்காரு போல. நம்ம கேத்ரினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேத்ரினை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு அவங்களோட ஃபாதர் பாக்குறதுக்காக வராரு. ஏமா கேத்ரின் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவளோட கைய பாக்குறா. அவளோட 2 கையும் கெட்டு போட்டிருக்கு. அதை பார்த்து அவ அப்படியே முறைக்கிறா. அதுக்கு அந்த ஃபாதரும் ஒன்னும் பயப்படாத, இனிமே நீ இங்கதான் இருக்க போற, நான் போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து டேபிள்ல ஒரு துணி போட்டு பைபிள் எடுத்து வைக்கிறாரு. இது பக்கத்துல ஹோலி வாட்டர் எடுத்து வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கேத்ரின் கோவப்பட்டு கையெல்லாம் பயங்கரமா முறுக்குறா. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த ஃபாதர் வந்து ஏதோ மந்திரங்கள் எல்லாம் பண்றாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவளோட உடம்புல ஏதோ ஒண்ணு ஏறி இருக்கு அப்படின்னு. அதனால புனித தண்ணி எல்லாம் அவ மேல தெளிச்சு பயங்கரமா பிரேயர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவளோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி உதறுது. அவளோட உடம்போட மேல ஏறிட்டு டப்புன்னு கீழே விழுறா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அவளோட உடம்புல இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே போயிருச்சு அப்படின்னு. இப்ப அப்படியே திரும்பி பாக்குறா. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு கார்னர்ல அந்த சாத்தானோட நிழல் நின்னுகிட்டு இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, என் கூடவே இருன்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுறா. என்ன கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே மாறிட்டாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதன்னு சொல்லி கத்துறா. இப்ப அந்த உருவம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க இந்த பக்கம் அந்த காலகட்டத்துல நம்ம ஜானை காட்டுறாங்க. அவ என்ன பண்றானா, அவங்க 2 பேரை கொலை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு இந்த ஸ்கூலுக்குள்ளதான் வர்றா. இந்த ஸ்கூல்ல அந்த பாய்லர் இருந்த இடத்துக்கு இப்ப வர்றா. அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ரோஸோட அம்மா அப்பாவை இப்ப கழுத்தறுத்து கொலை பண்ணா தெரியுமா. உங்களோட தலைகளை எடுத்துட்டு கொண்டு வந்து வச்சு மறுபடியும் படையல் மாதிரி படையல் செலுத்துறா. அப்படியே படையல் போட்டு ஏதோ பிரேயர் மாதிரி எல்லாம் இவ பண்றா. அதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஸ்கூலை விட்டு இப்ப அப்படியே வெளியே வந்து பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா, 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கொலைய பண்ண கேத்ரின் தான் இந்த ஜான். அவளை கொண்டு போய் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவளை அங்க இருந்து வெளியே விடணுங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்ல. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் 9 வருஷத்துக்கு அப்புறமா இவ தப்பிச்சு அங்க இருந்து வெளியே வந்திருக்கா.
அதனால மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த இவளுக்கு அவளோட ஃப்ரெண்டான சாத்தான் தேவைப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி வெளியே வந்து மறுபடியும் கொலைகளை பண்ணி எதுக்காக இவ அவங்க கூட இருக்கும்போது அடிக்கடி சிரிச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பொண்ணான ரோஸையே நான் தான் கொன்னேன், அவங்களோட அம்மா அப்பான நீங்க 2 பேரும் வாலண்டியரா என்கிட்ட வந்து மாட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிதான் சிரிச்சிருப்பா. சோ அவங்க 2 பேரையும் கொலை பண்ணி இந்த சாத்தானுக்கு படையெல்லாம் படைச்சிருக்கா. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இவளோட ஃப்ரெண்டான அந்த சாத்தான் திரும்ப வரவே இல்ல. அது எங்கேயோ போயிருக்கும் போல இருக்கு, மறுபடியும் இவகிட்ட வரவே இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல இவ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்து ஒரு பப்ளிக் பூத்ல நின்று போன் பண்ணிருப்பா. அப்ப கூட இவ கால் பண்ணும்போது கால் போயிருக்காது. திரும்ப திரும்ப ஒரே நம்பருக்கு ட்ரை பண்ணுவா, ஆனா அந்த கால் போயிருக்காது பாத்தீங்களா. அப்ப கூட இவளோட ஃப்ரெண்டான அந்த டெவலுக்கு தான் கால் பண்ணிருக்கா. ஃபர்ஸ்டும் அவ அந்த சாத்தானுக்காக தான் அந்த கொலைகளை பண்ணா, இப்பவும் அந்த சாத்தானுக்காக தான் இந்த கொலையை பண்ணிருக்கா. என்னோட ஃப்ரெண்டு நீ மட்டும் தான் என் கூடவே வந்து சேர்ந்துரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொலையை பண்ணிருக்கா. ஆனா அவ நினைச்சது நடக்காததுனால அவ வெளியில நின்று அப்படியே அழுத்துக்கிட்டு இருக்கா. அதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.